வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது வலையிலே நட்பும். நான் உங்கள் ஹரியன். இன்றைக்கி நம்ம இந்த சேனலில் பார்க்க போகிற ஒரு விஷயம், இந்த சேனலுக்கு ஒரு புதுசான ஒரு செக்மெண்ட் தான். இந்த செக்மெண்ட்டோட பேர் ட்ரெண்டிங் நவ். ஸோ இதில் நம்ம என்ன பார்ப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீசெண்டாக இந்த சமீபத்தில் என்னென்ன விஷயங்கள்லாம் ட்ரெண்டில் இருக்குது, யார் எல்லாரும் எதை பற்றியெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் தான் இந்த ட்ரெண்டிங் நவ் அப்படிங்கிற இந்த செக்மெண்ட்டில் பார்க்க போகிறோம். இதை பற்றி பெரிய கிளாரிஃபிகேஷன் உங்களுக்கு தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன். ஸோ வித்தவுட் வேஸ்டிங் எனி டைம் நம்ம இப்போது இந்த செக்மெண்ட்டுக்குள்ளே போயிடலாம். இதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். மறக்காமல் போயிட்டு கீழே இருக்க ரெட்டில் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி அப்படின்னா நம்ம சேனலில் போகிற ஒவ்வொரு வீடியோஸ்க்கான அப்டேட்ஸும் உங்களுக்கு உடனுக்குடன் வந்துட்டே இருக்கும். சரி, வாங்க இப்போ வீடியோ பார்ப்போம். இதில் நம்ம பார்க்க போகிற முதல் விஷயம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஆர்ஐபி ட்விட்டர் அப்படிங்கிற ஒரு ஹேஷ்டேக் ட்விட்டரில் ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்கு. இது எதனால் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ட்விட்டர் கரண்ட்டாக இந்த இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்கில் இருக்க மாதிரி ஸ்டோரிஸ் ஆட் பண்ணுறதுக்கான ஒரு விஷயத்தை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது நிறைய ட்விட்டர் யூசர்ஸ்க்கு ரொம்ப கடுப்பான ஒரு மனநிலை இருக்குன்னு தான் சொல்ல முடியும். எதனால் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ வரைக்கும் ஒரு ட்வீட் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த ட்வீட்டை எடிட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் கூட ட்விட்டர் கொடுக்கறது கிடையாது. ஸோ அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் இதெல்லாம் தேவையா அப்படிங்கிற மாதிரியான ஒரு கோபத்தை வெளிக்காட்டுற விதமாக தான் இந்த ஹேஷ்டேக் ஆர்ஐபி ட்விட்டர் அப்படிங்கிற ஒரு ஹேஷ்டேகை எல்லாரும் யூஸ் பண்ணி இதை ட்ரெண்ட் ஆக்கிட்டு இருக்காங்க. இதில் நம்ம பார்க்க போகிற இரண்டாவது விஷயம் வாட்ஸ்அப்பை பற்றியது. வாட்ஸ்அப் ரொம்ப நாள் கழித்து இந்தாங்கடா டார்க் மோட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை டார்க் மோடை கொடுத்து சொல்லிட்டாங்க. ஆண்ட்ராய்டு 9க்கு மேலே இருக்கிற எல்லா யூசர்ஸுமே இப்போ வாட்ஸ்அப்பில் டார்க் மோட் யூஸ் பண்ண முடியும். இதற்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்கள் ஃபோனில் வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிவிட்டு வாட்ஸ்அப்பில் இருக்க செட்டிங்ஸ்க்கு போய்க்கோங்க. அதில் தீம்ஸ் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த தீம்ஸை கிளிக் பண்ணிவிட்டு அதில் லைட் டார்க் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஆப்ஷன் இருக்கும். டார்க் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் இப்போ உங்களோட ஃபோனில் டார்க் மோட் யூஸ் பண்ண முடியும். மூணாவது விஷயம் ஹேஷ்டேக் ரெட்மி 8A dual on அமேசான் அப்படிங்கிற ஹேஷ்டேக் ட்விட்டரில் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குது. இது எதனால் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அமேசானில் ஒரு கான்டெஸ்ட் போயிட்டுருக்கு. அடுத்த ரெட்மி 8Aவோட சேலில் யாருக்காவது ரெட்மி 8A ப்ரைஸாக வின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, அதில் ஒரு சின்ன குவிஸ் கேம் இருக்குது. அது குவிஸ் கேம் விளையாண்டதுக்கப்புறம் அதோட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ட்விட்டரில் போட்டு ஹேஷ்டேக் ரெட்மி 8A dual on அமேசான் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஹேஷ்டேக்கில் நீங்கள் பதிவிட்டீங்க அப்படின்னா, லக்கியான ஒரு பர்சனுக்கு ரெட்மி 8A கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த சொன்னதுனால இந்த ஹேஷ்டேக் இப்போ ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. இதில் நம்ம பார்க்க போகிற நாலாவது விஷயம் ஹேஷ்டேக் எஸ் பேங்க். என்னடா திடீர்னு இந்த எஸ் பேங்க் ட்ரெண்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா இந்த எஸ் பேங்க்கை வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு முடிவில் இருப்பதாக ஒரு தகவலை பரப்பிட்டு இருக்காங்க. இதை பற்றி அவங்களோட கருத்துக்களை தான் இந்த ஹேஷ்டேக் எஸ் பேங்க் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஹேஷ்டேக் யூஸ் பண்ணி ட்விட்டரில் இருக்க நிறைய யூசர்ஸ் இதை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, முதல்ல இந்த நிறைய ஆன்லைன் டிரான்சாக்ஷன்ஸ்லாம் வர்றதுக்கு முன்னாடி நிறைய வாலெட்லாம் இந்த எஸ் பேங்க் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை வச்சு தான் டிரான்சாக்ஷன்லாம் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ இது வந்துச்சு அப்படின்னா நிறைய ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா யூசர்ஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். இது வதந்தியாக இல்லாமல் ஒரு உண்மையாக இருந்துச்சு அப்படின்னா நானும் ரொம்ப சந்தோஷப்படுவேன். இதில் நம்ம பார்க்க போகிற அஞ்சாவது விஷயம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஹேஷ்டேக் ப்ரோ கேமரா மேக்ஸ் பர்ஃபார்மன்ஸ். ஸோ இந்த ஹேஷ்டேக் எதை பற்றி இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கம்ப்ளீட்டாக ரெட்மியே சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம். ரெட்மி நோட் 9க்கான சீரியஸ் எல்லாத்தையும் கூடிய விரைவில் லான்ச் பண்ண போவதாக ரெட்மி ஒரு தகவல்லாம் கொடுத்துட்டே இருக்காங்க. அதன் வெளிப்பாடாக ஒரு ஹேஷ்டேக் தான் இந்த ப்ரோ கேமரா மேக்ஸ் பர்ஃபார்மன்ஸ். இவங்களோட ரெட்மி நோட் 9 சீரியஸில் இருக்க எல்லா ஃபோன்ஸ்லேயும் கேமராஸும் பர்ஃபார்மன்ஸும் வேறு லெவலில் இருக்கும் அப்படிங்கிறத காமிக்கிறதுக்காக தான் இந்த ப்ரோ கேமரா மேக்ஸ் பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிற இந்த ஹேஷ்டேகை அவங்க வலைதளத்தில் சொல்லி எல்லாரும் இதை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இது நிறைய பேர் இதோட லீக்ஸ் எல்லாம் கொடுங்க அப்படிங்கிற மாதிரியும் கேட்டுட்ருக்காங்க. ஆறாவதாக பார்க்க போகிற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கிரிப்டோ கரன்சி. இதையே நம்ம சிம்பிளாக பிட்காயின்னு சொன்னால் நிறைய பேருக்கு தெரியும். ஸோ நம்ம யூடியூப்லாம் இதை பற்றி நிறைய பேர் பேசி கேட்டிருப்போம். இந்த கிரிப்டோ கரன்சியை நம்ம ஊரில் இருக்க பேங்க்லாம் வாங்குவாங்களா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா கிடையாது. ஸோ இது எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இந்த கிரிப்டோ கரன்சி ஃபார்மேட்டை அன்கான்ஸ்டிடியூஷனல் அப்படின்னு சொல்லி சொன்னதுனால தான் இப்போ எந்த பேங்க்கும் இது வாங்குறது கிடையாது. இப்போ இதற்கான விலக்கை ஹைகோர்ட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இதன் மூலியமாக யார் வேணாலும் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, கிரிப்டோ கரன்சி ஃபார்ம் ஆஃப் டிரான்சாக்ஷனை அவங்களோட பேங்க்கில் வச்சுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தையும் சொல்கிறாங்க. இது அமலுக்கு வரும் நிலையில் நம்ம இந்தியா எந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷனில் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தெரியல. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம்.
ஸோ டெக்னாலஜி சம்மந்தப்பட்ட எல்லா ட்ரெண்டிங் ஹேஷ்டாக்ஸையும் நியூஸஸையும் நம்ம வந்துட்டு இப்போ வரைக்கும் பார்த்து முடிச்சாச்சு. இப்போ அவ்வளோதான் இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் டைம் எடுத்து பார்த்ததுக்கு ரொம்பவே நன்றி. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோ லைக், கமெண்ட் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி பல சுவாரஸ்யமான வீடியோக்கெல்லாம் பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம வலையிலே நட்பம் யூடியூப் பக்கத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வெயிட் பண்ணுங்கள். இது மாதிரி நிறைய தகவல்களை நீங்கள் பார்க்க முடியும். நன்றி, வணக்கம்.